Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம How Not to Summon a Demon Lord Season 2 எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அதாவது இந்த இரண்டாவது சீசனோட ஃபைனல் எபிசோட பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா எப்பவும் போதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ஃபைனல் எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதுமே சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த மாஸ்டரை பார்த்துட்டு இது எப்படிங்க வந்துச்சு, இது வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ரூமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் டியோப்ளோவோ இது இங்க இருந்து வந்துச்சு, இது யாரா உள்ள கொண்டு வந்தான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கேத்த மாதிரி இந்த டீமனோ இங்க பாருங்க மக்களே, உங்களுக்கு எல்லாரையும் நான் கொல்லணும்னு ஆசைப்படல, ஆனா நான் உங்களை இப்ப கொண்டுதான் ஆகணும். ஏன்னா எனக்கு கீழே இந்த இடத்துல ஒரு புது ராஜ்யத்தையும் உலகத்தையும் உருவாக்க போறேன். அந்த உலகத்துல நான் தான் கடவுள், எனக்கு கீழே எல்லாருன்ற மாதிரி கக்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, லூமிக்கினா அப்புறம் நம்ம டியாப்ளோ இருந்தாலும் சரி, உள்ள யாரு இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டீமன் எப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கோ இதே மாதிரி தான் அந்த பிஷப் பையன் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அந்த பிஷப்போட வேலையா இருக்குமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த பிஷப்போ அட்டாக் அண்ட் டைட்டன்ல எப்படி மனுஷங்க எல்லாருமே டைட்டன்ஸ்குள்ள இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த டீமனுக்குள்ள இருந்துகிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் உலகத்தை உருவாக்க போறேன், நான் தான் கடவுள் ஆக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவன் சடனா இந்த உண்மையான கடவுளுடைய பவர் என்னன்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியாக நம்ம டியாப்ளோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கிராஸ் ஒரு கேம்ல கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, ஏன் ஏஞ்சல்ஸ் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இவன் எங்க இருந்து கடவுள் பவர் கொண்டு வருவான்? எனக்கு தெரிஞ்ச மேஜிக் பவர் யூஸ் பண்றானே. அடுத்த செகண்ட் டே பிஷப் நீ ஒண்ணு கடவுளுடைய பவர்ல யூஸ் பண்ணல, சாதாரண மேஜிக் தான் யூஸ் பண்றேன்னு நல்லாவே தெரியும். அதனால தேவையில்லாம கடவுளுடைய பவர் காட்டுற அதை காட்டுறேன்னு வித்தை காட்டிட்டு இருந்தேன். மோமனே உண்மையான டீமன் லார்டுடைய பவர்ன்றதை நீ பார்க்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பிஷப் கொஞ்சம் பயந்து போயிட்டு டேய் உனக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி தெரியுன்ற மாதிரி கேட்கவோ இவன் கிராஸ் ரோவரிய பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியாதா, இந்த மான்ஸ்டர் தான் கடைசியா நாங்க சமாளிக்க வேண்டிய மான்ஸ்டர், இதை நான் பல தடவை தோக்கடிச்சிருக்கிறேன். அதனால இந்த மான்ஸ்டருக்கு எதிராக சண்டை போறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பிஷப் ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா அந்த அட்டாக் இது வரைக்கும் பார்த்ததுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அட்டாக்கா இருக்கவோ அடுத்த செகண்ட் இதுல மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவன் ஏற்கனவே அந்த கேம்ல விளையாண்டுருக்கான்னு சொன்னா இல்லையா, அந்த டைம்ல இந்த மான்ஸ்டர் கிட்ட இப்படிதான் ஒரு பவர் இல்ல. ஆனா இப்ப இது கொஞ்சம் புதுசா ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் இது என்ன பவர் எங்கே இவன் கொண்டு வந்தான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணுங்க எல்லாருமே நின்னுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் நம்ம டியாப்ளோவே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். இவரால திரும்ப அட்டாக் பண்ண முடியலன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரோசோ ஆமா அவரால் இப்போதைக்கு அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மான்ஸ்டர் என்னதான் லோ பவர்ல இருக்கக்கூடிய மான்ஸ்டரா இருந்தாலும் அதுகிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மேஜிக் 200 லெவலுக்கு மேல இருக்குது. அதனால கண்டிப்பா அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. டியாப்ளோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அடச்சா இதுகிட்ட எப்படி இந்த பவர் வந்துச்சு, இது வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ரிஃப்ளெக்ஷன் மேஜிக் கூட யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதோடைய பவர் என்னால ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சா பரவாயில்ல, ரிஃப்ளெக்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த அட்டாக் என்னால தடுக்க முடியாம போச்சுன்னா இந்த இடத்துல பெரிய ஆபத்தா வந்து முடியும் இல்லையா. அதனால இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு மேஜிக் யூஸ் பண்ணாம இதோட வீக்னஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்க. சடனா ஒரு கட்டத்துல ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வெளியில இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இம்பீரியல் ஆர்மி சர்ச்சைக்கு தானே இருக்குது. அந்த ஆர்மியோட மொத்த ஷீல்டு பவர் யூஸ் பண்ணி தான் இந்த டீமனுக்கு தேவையான அளவுக்கான பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சோ அதனால அந்த பவர் மட்டும் எப்படி நம்ம நலிவி பண்ணிட்டா போதும் அட்டாக் பண்ணிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரெமோ சரி ஓகே அப்பனா இதுக்கு யாரோ ஒருத்தவங்க இன்னொரு இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்றத கண்டுபிடிச்சிட்டா போதும் இது சீக்கிரமா நிறுத்திடலான்னு ரொம்ப வேகமா சர்ச்சுக்குள்ள இருந்து யாரு இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்றத பாக்குறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டாப்ல நிக்கக்கூடிய லூமிக்கிறாவோ அந்த பிஷப்பை பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி மாறிட்ட, நீ கடவுளுக்காக தானே சேவை செஞ்சுட்டு இருந்த, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி டீமன்ஸ் கூட கை கோத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி கேட்கப்போ நான் டீமன்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டேனா, அப்ப மேடம் யார் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த டீமன்ல கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் கொல்ல வேண்டியதே ஒன்னதான். அதனால நான் கடவுளா மாறினதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல உனக்கு இருக்கிறது தகுதி இல்ல, இப்பவே நீ செத்து போடின்னு இந்த மான்ஸ்டரோட மொத்த பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ண இந்த இடத்துல அந்த லூமிக்கு நான் இல்லவே இல்லை. என்னடான்னு பார்த்தா நம்ம டியாப்ளோ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். ஆனா இவனுக்கே கொடூரமா அடிபட்டு இருக்குது, ரொம்ப நேரத்துக்கு இருந்தா தாங்க மாட்டான்னு அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா இப்போ கூட இந்த மான்ஸ்டரை வச்சுக்கிட்டு இந்த பைபிள விடாம எங்க இருக்கீங்க செல்ல குட்டிகளா உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க விளையாடலான்ற மாதிரி இவங்களுடைய கதையை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படிமா வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. நம்ம டியாப்ளோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம உன்னால முடிச்ச நீ பாத்துக்கோ என்னால முடிச்ச நான் பண்றேன்னு வேகமா இவங்களை காப்பாத்திட்டு அங்கேயும் இங்கே ஓடிட்டு தான் இருக்கிறான். இதுக்கு நடுவுல இவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் வருது. என்னன்னா மிராக்கல் மேஜிக் யூஸ் பண்ணி நம்மளால பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பாதுகாப்பை உடைச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயும் போக முடியும். அதனாலதான் இங்க பாரு லூமிக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் டைமா பாக்கும்போது ஒரு மிராக்கல் மேஜிக் யூஸ் பண்ணலையா, அந்த மிராக்கல் மேஜிக் உன்னால பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க என்னால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும், அதுக்கான ஒரு மெட்டீரியல் கூட என்கிட்ட இருக்குது, அது மூலமா என்னுடைய பவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கூட என்னால யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப இந்த பிஷப் பயவுல இவங்க இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த மெட்டீரியல் எங்க இருக்குன்னு சொல்லி அங்க உன்னை கூட்டிட்டு போற நீ டெலிபோர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கவோ இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடாது, கடவுள் ஒருத்தவங்க யாருமே இல்லையாட்டுக்கு நம்மளை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க, நம்ம எங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா லூமிக்கு நாகிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசுற இங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கா இல்லையா,
அவன் மட்டும் ஏன் இந்த மாதிரி பயப்படுறீங்க, நம்ம லூமிக்குனா நம்மளுக்காக தான் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா, அது மட்டும் இல்லாம அவகிட்ட மேஜிக் பவர் எல்லாம் கிடையாது, நம்மளுடைய வேண்டுதல் தான் அவளுக்கு மேஜிக்கா மாறும், அதனால நீங்க பாருங்க நீங்க கடவுள் இருக்காரு இல்லன்றத நம்புறதை விட்டுட்டு அவளுக்காக வேண்டுங்க, நம்மளுக்காக வேண்டுங்க, நம்ம குடும்ப குட்டியுடைய பாதுகாப்புக்காக வச்சு வேண்டுங்கன்னு சொல்லிட்டு இவன் மண்டி போட்டு வேண்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம டியாப்ளோவும் கரெக்டா அந்த மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்டு அவளையுமே பிரேயர் பண்ண வச்சிட்டான். ஏன்னா பிரேயர் மூலமா இவளுக்கும் பவர் கிடைக்குது, அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா பிரே பண்ணி முடிச்சிட நீ எல்லாத்தையும் பாத்துக்கொண்ட மாதிரி பிரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிஷப் பைபிளையும் தம்பி நீங்க இதான் வேண்டுனாலும் சரி இல்ல கதர்னாலும் சரி எந்த ஒரு கடவுளும் வந்து உங்களுக்கு காப்பாத்த போறது கிடையாது, ஏன்னா இப்போதைக்கு இங்க இருக்கிறது இதான் பவர்ஃபுல், அப்படி பார்த்தா நான் அந்த உலகத்துடைய புது கடவுளா மாற போறவன், அதனால மீறி மண்டிட்டு என்ன மன்னிச்சிருங்க ஒரு மன்னிப்பு கேளு உன்னை நான் விட்டுறேன், இல்லனா உன்னை நான் போட்டு தள்ளிடுன்ற மாதிரி மிரட்டவும் டியாப்ளோவும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல, அதுக்கு பதிலா ஒரு கை பாத்துலான்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். ஆனா அதுக்குள்ள மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, நான் இவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் குறுக்க வந்துட்டா. ஆனா இந்த மாஸ்டருடைய பவர் லெவல் இவ்வளவு விட அதிகம், அதனால நீங்க பாரு நீ அங்க இருக்காத போயிடு எட்ட போயிடுன்ற மாதிரி நம்ம டியாப்ளோ கத்திக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு அட்டாக் பண்ணவோ இவ சில்லி சில்லியா நொறுங்கிட்டா. ஆனா ரொம்ப பெருசால அடிபடல, அதுக்கு பதிலா இவருடைய ஒரு கை மட்டும் அப்படி துண்டா போயிடுச்சு. அதனால ஏன் இந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி கேட்கப்போ இவ சிரிச்சுக்கிட்டே ஒண்ணும் இல்ல நீங்க என்னுடைய மாஸ்டர், உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன், அதனால நான் இப்ப நடந்ததை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படலன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இவனும் சரி சரி ஓகே ஓகே நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நடக்க போறத ஜஸ்ட் நீ படுத்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு, ஏன்னா இதை போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு மேஜிக் இப்ப என்கிட்ட இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. லூமிக்கு நான் இங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு டியாப்ளோ நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்ப நான் அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன், நீ ஊன் மட்டும் சொல்லி அட்டாக் பண்ற மாதிரி சொல்லப்போம் இவனும் சரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இவனுடைய அட்டாக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இதோட டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்றானோ அந்த அளவுக்கு லூமிக்கு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் இல்லையா, அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சடனா ஒரு கட்டத்துல டியாப்ளோவால சமாளிக்க முடியாத அளவுக்கு பவர் இதுக்குள்ள இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்குது, ஏன்னா இந்த மான்ஸ்டருக்குள்ள இருக்கக்கூடிய பவரை இவன் இம்பீரியல் லைட்டோட அந்த பவர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்றான் இல்லையா, அதனால தான் டியாப்ளோவால தாங்கிக்க முடியாம ஒரு கட்டத்துல அப்படியே தடுமாறி கீழே விடவும் இது எல்லாத்தையும் இந்த பிஷப் பைபிள பார்த்துட்டு ஏய் யார் அது இங்க யாரோ ஒருத்தங்க டீம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே யார் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கலைக்கலாம் ஆரம்பிக்கிறான். ஆனா டியாப்ளோ கொஞ்சம் கூட கவலையே படல, ஏன்னா இந்த மாதிரி ஆணவத்துல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது தான் அட்டாக் பண்ண முடியும் நல்லாவே எனக்கு தெரியும், அதனால லூமிக்குதான் இதான சரியான டைம் அட்டாக் பண்ணுன்னு சொல்லவும் இவன் இவ்வளவு நேரமா கேஸ்ட் பண்ண பவர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து பியூரிஃபிகேஷன் மேஜிக்கா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த பிஷப் பைபிள் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பார்த்துட்டு இவ்வளவு தானே இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் மேட்டர்னு இவனுடைய பவரை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம லூமிக்கு அவளை ரொம்ப நேரத்துக்கு இதை தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா இவனுடைய மேஜிக் என்னதான் ஒரு ஹோலி மேஜிக்கா இருந்தாலும் இந்த பிஷப் கிட்ட இம்பீரியல் கேபிட்டலுடைய பவர் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க இவ தடுமாறிக்கிட்டே இருக்கா. அதனால இங்க நடக்கக்கூடிய இந்த விஷயத்துல அதிகம் நம்ம குட்டி பொண்ணு ஹானும் பார்த்துட்டு இப்ப என்ன பண்றது நம்மளால எதுவுமே பண்ண முடியல என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த ஃபேரி எப்பயும் போலதான்ப்பா போன மாதிரி இந்த ஓடி போயிட்டு பேர் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனா அதுக்குள்ள சாரி நீங்க பாத்தீங்களா இது எவ்வளவு அழகா இருக்குது, மானத்தை அப்படியே நட்சத்திரங்கள் பறக்கிற மாதிரி மானா பவர் பறந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹானுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியல, ஏன்னா எல்ஃபா இருக்கவங்களால மானா பவர் மேஜிக் பவர் எல்லாத்தையும் கண் கூட பார்க்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல மேல போயிட்டு இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அவளுக்காக வேண்டிக்கிறாங்க, நானும் அவளுக்காக வேண்டிக்கிறோம், என்னுடைய பவர் லெவல கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அடுத்த செகண்ட் முட்டி போட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்ற பேர் வேண்ட ஆரம்பிக்க ஒரு சில நிமிஷத்துல இங்க இருக்கக்கூடியவங்களுடைய மானா பவர் எல்லாமே ஒன்னா சேர்ந்து லூமிக்கு கிட்ட வர இதே எல்லாத்தையும் இந்த பிஷப்பும் பார்த்துட்டு எங்க ரைட் வருது யாரா இதை அனுப்புறான்ற பேர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு பவரை இவனும் யூஸ் பண்ணது இல்ல, யாரும் யூஸ் பண்ணி பார்த்ததும் இல்ல, அதனாலதான் இது எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. லூமிக்கு நான் டக்குன்னு மண்டி போட்டு ஓகே எனக்கு தேவையான எல்லா பவரும் கிடைச்சிருச்சு, இப்போ நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன், உண்மையான கடவுளுடைய பவர் என்னன்றத உனக்கு நான் காட்டுறேன்னு இவனுக்கு கிடைச்ச மொத்த பவரை யூஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் மேஜிக்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணவும் இம்பீரியல் ஆர்மியோட அந்த பாதுகாப்பு கவசத்துடைய பவர் மொத்தமா போயிடுச்சு. இதை பார்த்த உடனே டியாப்ளோ அடுத்த செகண்டே சரி ஓகே இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இது லோ லெவல் கிரியேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர், அதை எடுத்துட்டு வந்து டீமன் லார்டா இருக்கக்கூடிய என்னைய அழிக்கலான்னு பாக்குறல்ல, அப்பனா நீ ஒரு பெரிய முட்டாள் தாண்டானு அடுத்த செகண்டே இவனை கொல்றதுக்காக லைட்னிங் ஏராவையும் டார்க்னஸ் ஏராவையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு பவரை கிரியேட் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணவும் அது ஒரு நியூக்ளியர் பாம் அளவுக்கு எக்கச்சக்கமான பவரை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா இது வெடிச்சு சதுருச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆபத்து இல்லையா, அதனால இதையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு டியாப்ளோ ஒரு பேரியர் மாதிரி இருக்கிறத கிரியேட் பண்ணி இதை மொத்தமா வெடிக்கிற அளவுக்கு செட் பண்ணி விட்டு அடுத்த செகண்டே இந்த மான்ஸ்டர் அப்படியே பீஸ் பீஸா வெடிச்சு இந்த இடத்துல செதறிக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த பிஷப்புக்கு இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரிம் போனா இல்லையா, அந்த இடத்துல என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ஒருத்தவன் மட்டும் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். அது வேற யாரு கிடையாது, ஆல்ரெடி இவங்க காப்பாத்தி விட்டு அந்த கொடுக்கு பயப்புள்ளதான். அதனால இவனை பார்த்ததும் அப்பனா நீ தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணியா, நீ தான் எல்லாத்தையும் பண்ணின்ற மாதிரி கேட்க இல்லப்பா அப்படிலாம் சொல்ற முடியாது, ஏன்னா நான் மட்டும் இந்த இடத்துல இதை பண்ணல, என் கூட சேர்ந்து நிறைய பேர் எல்லாத்தையும் பண்ணாங்க, ஆனா அவங்களெல்லாம் பத்தி இப்ப சொல்லிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும், அதுக்கு பதிலா இப்ப நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நல்லது பண்ணிட்டு போறேன், ஏன்னா நீங்க அந்த இடத்துல என்ன காப்பாத்தி விட்டீங்க இல்லையா, அதுக்கு கைமாறா இந்த சாவியை வச்சுக்கோ, இந்த சாவி லூமிக்கினாவுக்கு ரொம்பவே தேவைப்பட்டவங்களுக்கானது, அவளுடைய பேரு ட்ரியான்னு சொல்லிட்டு கிளம்பி போக இன்னொரு பக்கம் இந்த லூமிக்கினா நம்ம டியாப்ளோ புடிச்சுக்கிட்டு சார் டியாப்ளோ நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே காப்பாத்திட்டீங்க, ஆனா என்னன்னா இப்ப நீங்க எல்லாருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாகணும், அதனால ப்ளீஸ் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க, உங்களுடைய வார்த்தைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி
சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வார்த்தையை விட்டு என் கூட சண்டை போடு, அப்பதான் நான் உன விடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி மக்களுக்கு வேண்டி இவ்வளவு பெரிய ஆளா காட்டணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டான் இல்லையா. அதனாலதான் இப்ப நான் என்ன பண்றது, எப்படி இங்க தப்பிக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்ற மாதிரி யோசிக்கும் போது சரி ஓகே இப்படி பேசுவோன்னு அடுத்த செகண்ட் ப்ரொஜெக்ஷன் மேஜிக் மூலமா எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு இங்க பாருங்க மக்களே, இங்க வந்ததுல ஒரு பெரிய டீமன், அந்த டீமனை கொண்டு வந்தது நான் தான். ஆனா அது எனக்கு எதிராகவே செயல்படும் போது நீங்க உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி நீங்க ரொம்பவே நல்லவங்கன்றத காட்டிட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதுன்றத இப்ப நான் பாத்துட்டேன்றதுனால இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க போறது கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். ஆனா அப்படியே போயிடும் மட்டும் நினைக்காதீங்க, திரும்ப ஒரு நாள் இந்த இடத்தையும் இந்த உலகத்தையும் கைப்பற்றதுக்காக வருவேன். அன்னைக்கு உங்களுடைய சாவு கொடூரமா இருக்குன்ற மாதிரி மிரட்டி கிளம்பி போக லூமிக்குனா இப்ப இவர் எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு போனாருன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறா. ஆனா அவன் எங்க போவான், என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான்றது எல்லாமே நம்ம சேரியலுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதனால ஐயோ போச்சு போச்சு, டியாப்ளோக்கு இப்ப பவர் ரொம்ப கம்மியா இருக்குது, அதனால நான் அவனுக்கு பவர் கொடுக்க போய் ஆகணும்ன்ற மாதிரி வேக வேகமா இந்த இடத்துல கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ரெம் லூமிக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு நீ மீட் பண்ண வேண்டிய ஒருத்தவங்களை இப்ப நீ மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு கதவை ஓபன் பண்ணவும் இந்த இடத்துல ஆரம்பத்துல பார்த்த ஒரு பொண்ணு இவ கூட வந்தாலே அடிபடிக்கே விழுந்தாலே அந்த பொண்ணு தான் இந்த இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பயவுல அன்னைக்கு அவன் தப்பிக்கிறது மட்டும் இல்லாம அடிபட்டு இருக்கக்கூடிய இவளையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நிறைய மருந்தெல்லாம் போட்டு காப்பாத்தி இருக்கிறான். அதனாலதான் அந்த பயவுல இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி தன்னை காப்பாத்தினதுக்கு கைமாறா இவ இங்கதான் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனதுனால லூமிக்கு நான் எப்படி செத்து போனதா நினைச்சிட்டு இருந்த தன்னுடைய ஃப்ரெண்ட் உயிரோட இருக்கான்றத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா இவன் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம மறுநாள் உங்களையுமே நான் சந்தோஷப்படுத்துறேன்னு இவங்க டிராவல் பண்றதுக்காக எக்கச்சக்கமான பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருக்கா. ஏன்னா லூமிக்கு நாவல இதுக்கப்புறம் டிராவல் பண்ண முடியாது, இந்த கேபிட்டல்ல தான் இருந்தாகணும், அதனால என்னால இதுக்கப்புறம் உங்க கூட வர முடியாது, அதனால இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அதிகமான அமௌண்ட் கொடுத்துருக்கத பார்த்துட்டு இவங்க மூணு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இவன் மட்டும் கொஞ்சம் சோகமா நின்னுட்டு ரோஸ் இப்ப எப்படி இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா ரோஸ் இவங்களை காப்பாத்துற குறுக்க வந்து ஒரு கையை எழுந்துட்டா இல்லையா, அதனாலதான் அவன் நல்லா இருக்கிறான்ற மாதிரி கேட்கவும் ஏன் அவன் நல்லா தான் இருக்கிறா, என்ன அவளை திரும்ப நான் டஞ்சனுக்கு கூட்டிட்டு போனா சரி பண்ண முடியும், அதனால நான் சீக்கிரமா இந்த இடத்துல கிளம்பணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு சரி ஓகே அவங்களை நீங்க சீக்கிரமா ஹீல் பண்ணிடுங்க, ஆனா நான் இப்போ ஒன்னு கேட்க போறேன், அது நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு பேச்சுக்காகவாது கேட்டுக்கிறேன்னு. டியாப்ளோ சார் நீங்க எங்க கூடவே இங்கே இருக்க முடியுமா, எங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது, நீங்க எங்க கூடவே இருந்திருக்கன்ற மாதிரி கேட்கவும் ரெம்ம சார் இவ்வளவு ஷாக் ஆயிட்டு என்னது இவனை நீங்க வச்சுக்கணும் கேக்குறியா, இவன் மட்டும் இங்க இருந்தானா உன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் டீம் லட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அப்பப்ப கதை சொல்லுவான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம டியாப்ளோவே இல்லப்பா என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு அட்வென்ச்சரா இவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை சுத்தி பார்த்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது கூட சேர்த்து நாங்க கொஞ்சம் ஃபன் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுறேன், நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு கடவுள்லாம் கிடையாது, டீமன் லார்ட் மட்டும் தான் மாதிரி சொல்லப்போம், ஆனா நான் உங்களை கடவுளா தான் பாக்குறேன், ஏன்னா உங்கள்கிட்ட கடவுளுக்கு தேவையான எல்லா அம்சமும் இருக்குது, அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கடவுள்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் டியாப்ளோ டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அது மட்டும் தான் மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா என்ன இவங்க கூட அந்த குட்டி பொன் ஹான் வரவே இல்லை, அதனால எங்கடா அவன் பார்த்தா இவங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆலிஷா கிட்ட அவளை ஒப்படைச்சு இங்க பாரு இதுக்கப்புறம் நீ இவ்வளவு இங்க தான் பாத்துக்கணும், இவளுக்கு நீ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், இவங்க நல்ல ஒரு இடத்துல படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஏன்னா இவ குட்டி பொண்ணா இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா அப்பப்ப ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா, அதனால கொஞ்ச நாள் நீ ஆலிஷியல் கூட இரு, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறன்ற மாதிரி சொல்லவும் இவ ஃபர்ஸ்ட் இல்ல நான் உங்க கூட தான் வருவேன் நான் இங்க இருக்க மாட்டேன்ற மாதிரி எல்லாம் கதறி இருக்கிறா. ஆனா என்ன பண்றது, இவளுக்கு சில விஷயங்களை கத்து கொடுக்க வேண்டியது இவங்களுடைய கடமை இல்லையா, அதெல்லாம் நீங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு டியாப்ளோ கிளம்பி வந்து நாட்டுக்கு. ஆனா என்ன இவன் வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லிட்டு வந்து இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா அந்த ஆலிஷியல் எப்ப பார்த்தாலும் கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பா, அதனால அப்படி ஏதாவது பண்றானா மண்டையில ஒரு கொட்டு போய் சரியா போயிடுன்ற மாதிரி சொல்லி இருக்கிறா. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு இங்க பாரு டீமன் லார்ட் தான் நம்மளுடைய கடவுள், அவங்களுக்காக வர்ஷிப் பண்ணணும்னு ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உண்மையாவே நம்ம குட்டி டீமன் லார்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா செலஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஐயா ஜாலி இங்க சூப்பரான குக்கீஸ் கிடைக்குதாமே அதை கொண்டு வாங்க சாப்பிடலான்ற மாதிரி ஜாலியா குக்கீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம வந்தவரே சாப்பிட்டு பரிசையை காலி பண்ணிட்டாலாட்டுக்கு. அதனால இங்க பாருங்க சுத்தமா காசு பேர் கதறிக்கிட்டு இருக்கேன். செலஸ் கொஞ்சம் கூட கவலைப்படாம சரி ஓகே ஒரு பிரச்சனை கிடையாது என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து இவனுக்கு குக்கீஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்லவும் இவன் சந்தோஷமாயிட்டு ஐயா ஜாலி குக்கீஸ் குக்கீஸ்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் டியாப்ளோ கிளம்பி வந்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் ஸ்ட்ரைட்டா இந்த சிட்டிக்கு வர போறது கிடையாது, அதுக்கு பல காண்டாவர் சிட்டில இருக்கக்கூடிய தன்னோட டஞ்சனுக்கு போயிட்டு ரோஸோடைய கையை ஹீல் பண்றதுக்காக போக போறானா. அதுக்காக ஒரு லெட்டர் லேமினேட்டர்ஸ்க்கு ஆல்ரெடி அனுப்பி வைக்க இவனும் படிச்சு பார்த்துட்டு ஓஹோ இந்த தடவை எலி தானாவே தேடி வலைக்குள்ள வருதா, அப்பனா இந்த தடவை அதை ஒரே அமைக்கலான்ற மாதிரி லெட்டரை படிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லூமிக்கு தன்னுடைய சர்ச்சை திரும்பவும் கட்டுற வேலையை ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா இப்ப லாஸ்ட் நடந்த அட்டாக்ல ரொம்ப டேமேஜ் ஏற்பட்டுருச்சு இல்லையா, அதனாலதான் எல்லாத்தையும் நம்ம நார்மலா மாத்தணும். அது மட்டும் இல்லாம டியாப்ளோ சாருக்காக ஒரு குட்டி சிலையை வைக்கணும்னு இன்னும் இவன் விடாம டியாப்ளோ என்னோட கடவுள்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2-3 மாசங்கள் கடந்து போயிடுச்சு. இதுக்குள்ளேயே நம்ம டியாப்ளோ ரோஸோடைய கையை எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம எப்பயும் போல உங்களை கூட்டிக்கிட்டு ட்ரைனிங்காக வர இந்த இடத்துல சாரியில் சும்மா இல்லாம டியாப்ளோ அன்னைக்கு அந்த ரிங் உன்னுடைய டஞ்சன்ல இருந்தல இதுல ஏதாச்சும் பவர் இருக்கான்ற மாதிரி கேட்கவும் ரோஸ் இதை பார்த்துட்டு ஓ இந்த ரிங்கா இது ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங்ன்ற மாதிரி சொல்லவும் இவன் சந்தோஷமாயிட்டு ஐயா சாலி அப்போ எனக்கு டியாப்ளோவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரெம் ஒன்னும் கோவமே பண்ணல, ஏன்னா இவனும் அதே மாதிரி ஒரு ரிங் எடுத்து கையில போட்டுருக்கா. அதனால உனக்கு மட்டும் இல்ல எனக்கு டியாப்ளோ கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லவும் இவங்க 2 பேருக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை வர மாதிரி இருக்குது. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம சும்மா
சும்மா இருந்தா நம்ம இதுல மாட்டிப்போம், அதனால எப்படி வச்சு தப்பிக்கணும்டா கைப்புள்ளனே. அடுத்த செகண்ட் இங்க பாருங்க, நீங்க என்ன வேலை பேசிக்கிட்டு இருங்க, அது சாதாரண ரிங் தான், நானா ஒண்ணும் உங்க கையில போட்டு இல்ல, அதனால இதை நீங்க எங்கேஜ்மெண்ட் எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாகணும், ஏன்னா நம்ம அடுத்து போக போறது ஒரு மிகப்பெரிய பயணம். அதுக்கு நீங்க எல்லாருமே தயாரான்ற மாதிரி கேட்க இவ்வளவு ஆமாவா நாங்க தயாரா தான் இருக்கிறோம், வா இப்பவே நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்புவோம். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சு இந்த சீசனையும் முடிக்கிறாங்க. சோ கைஸ், இத்தனை நாள நம்ம பார்த்த ஹவ் நாட் சமன் எ டீமன் லார்ட் இந்த அனிமி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எண்டிங் என்னதான் லைட்டா கொஞ்சம் சொதப்பி அப்படி இப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரி உங்களை எல்லாருமே என்டர்டெயின் பண்ற அளவுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனா இன்னொரு சைடு ஒரு பயமும் இருக்குது, ஏன்னா நான் நிறைய 18+ ஆன சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணதுனால நிறைய ஹியூமர்ஸை கட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சோ அதனால கூட உங்களுக்கு இந்த அனிமி கொஞ்சம் என்டர்டெயினா இல்லாத மாதிரி தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல என்டர்டெயினா இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் வேற வேற மாதிரி இருக்கும், நம்ம கேட்கிற விதமும் வேற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால உங்களுக்கு இந்த அனிமி எப்படி இருந்துச்சு பர்சனலா அப்படின்றத எப்பயும் போல லைக்கையும் ஷேரையும் தட்டி விட்டுட்டு பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் அனிமியோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.